வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம், இந்திய சினிமாவில் சூப்பர் ஹீரோ படம்னாலே நம்ம மனசுக்கு வர்றது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, பல 100 கோடிகளில் செஞ்ச பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ், கண்ணை பறிக்கிற காட்சிகள், ஸ்லோ மோஷன் ஷாட்ஸு, பிரம்மாண்ட செட்ஸு. இன்னொன்று, நம்ம புராண கதைகளை வச்சு பண்ணுற ஒரு பெரிய பில்டப்பு. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவில் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று காணாமல் போயிடும். அதுதான் ஆன்மா. ஒரு நல்ல கதை, ஆழமான கதாபாத்திரங்கள், மனசை தொடுற எமோஷன்ஸ். இது பெரும்பாலும் நம்ம பிரம்மாண்ட சூப்பர் ஹீரோ படங்களில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கு. பிரம்மாஸ்திரம் ஆகட்டும், கல்கி ஆகட்டும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது மலையாளத்திலிருந்து ஒரு படம் வந்திருக்கு. அமைதியா, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், ஆனால் ஒரு எரிமலை மாதிரி வெடிக்க தயாரா. பேரு லோகா சாப்டர் 1 சந்திரா. லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் இந்தியாவின் மிகச்சிறந்த சூப்பர் ஹீரோ படம் இதுதாண்டா அப்படின்னு மற்ற இண்டஸ்ட்ரியை பார்த்து நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுது. பிரம்மாஸ்திரமும் கல்கியும் எப்படி இருந்திருக்கணும்னு ஒரு பாடம் எடுக்குது. உண்மையிலேயே இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா, ஒரு புதிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கா. வாங்க முழுசா அக்கு வேறு ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மலையாள சினிமா ரசிகர்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்பா. அவங்க எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. அது அவங்க தப்பு இல்லை. அவங்க இண்டஸ்ட்ரி அவங்கள அப்படி ஒரு தரத்துக்கு பழக்கப்படுத்தியிருக்கு. அங்கே கமர்ஷியல் படங்களில் கூட ஒரு ஆன்மா இருக்கும், ஒரு அரசியல் இருக்கும். அங்கே எழுத்தாளர்களையும் இயக்குநர்களையும் ஸ்டார்ஸை விட அதிகமாக கொண்டாடுவாங்க. மம்முட்டி, மோகன்லால் மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட தன் இமேஜை உடைச்சிக்கிட்டு புதுசாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த தரத்தின் உச்சம்தான் இந்த லோகா. சரி, இந்த லோகா படத்தோட கதை என்ன? சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் இதில் இருக்கிற ஆழம் ஒரு கடல் மாதிரி. படத்தோட கதை நடக்கிறது பெங்களூரில். நம்ம ஹீரோயின் சந்திரா, கல்யாணி பிரியதர்ஷன், 20 வருஷம் ஸ்வீடன்ல இருந்துட்டு இப்போதான் பெங்களூருக்கு ஒரு புது வாழ்க்கையை தேடி வர்றா. ஆனா அவளுக்கு ஒரு வினோதமான ஆபத்தான பிரச்சனை இருக்கு. அவளால பகல் நேரத்துல வெளியில போக முடியாது. சூரிய ஒளிப்பட்டா அவ உடம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சாதாரண மனுஷிக்கு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அவ ஒரு யக்ஷி. பல 100 ஆண்டுகளா நம்ம கூட நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு வர்ற ஒரு இயற்கையின் சக்தி. அவ வீட்டுக்கு எதிரில் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ சன்னி நஸ்லன், அவனோட நண்பன் வேணுவோட ஜாலியா வேலை வெட்டி இல்லாம வாழ்க்கைய ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் ராத்திரி சன்னி சந்திராவை பார்க்கறான். பார்த்த மாத்திரத்திலேயே அவன் மனசுல ஒரு ஈர்ப்பு. ஆனா அவளோட மர்மமான வாழ்க்கை, அவ ராத்திரியில மட்டும் வெளியில வர்றது, அவளோட மின்னல் வேகம், சில சமயம் கோபத்துல தெரிகிற அவளோட கூரிய பற்கள், ரத்தத்தின் மேல அவளுக்கு இருக்கிற ஈர்ப்புன்னு பல விஷயங்கள் சன்னிக்குள்ளையும் நம்மக்குள்ளையும் ஏகப்பட்ட கேள்விகளை உருவாக்குது. சந்திரா உண்மையிலே யாரு? அவளோட கடந்த காலம் என்ன? அவ எதுக்காக 20 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்தா? அவளோட நோக்கம் என்ன? இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிறது தான் இந்த லோகா படத்தோட கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, இந்த படத்தை ஏன் இந்தியாவின் பெஸ்ட் சூப்பர் ஹீரோ படம்னு சொல்றாங்க? அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதை ஒன்னொன்னா விரிவாக பார்ப்போம். 1, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அதோட அசாதாரணமான ஆழமான எழுத்து. மற்ற பிரம்மாண்ட படங்களை மாதிரி புராணங்கள்ல இருந்து சில பெயர்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜனங்களை பக்தியை பயன்படுத்திக்காம, டைரக்டர் டாமினிக் அருண் கதையோட ஆணி வேற கேரள நாட்டுப்புற கதைகள்ல ரொம்ப ஆழமா ஊன்றிருக்கிறாரு. படத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துல சந்திரா ஒரு சாதாரண யக்ஷி இல்லைன்னு, கேரளாவின் மிக புகழ்பெற்ற பலரால் பயந்து ஒதுக்கப்பட்ட கள்ளியாங்காட்டு நீலின்னு தெரிய வரும்போது தியேட்டரே ஒரு நிமிஷம் அதிர்ந்து நிற்கும். ஆனா இங்க தான் டைரக்டர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. வழக்கமா நம்ம கதைகள்ல நீலிய ஒரு கெட்ட பழிவாங்குற, ரத்தம் குடிக்கிற ஆவியா காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல அவளை ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பாதுகாவலனா, பழங்குடியின மக்கள்ல இருந்து உருவான ஒரு தலைவியா, ஒரு புரட்சியாளனா காட்டியிருக்காங்க. அந்த காலத்துல புத்திசாலியா தன்னிச்சையா ஆண்களுக்கு அடங்காம இருந்த பெண்களை சூனியக்காரின்னு முத்திர கூட்டி கொன்னாங்களே, அந்த கொடூரமான சரித்திரத்தை நினைவுபடுத்துற மாதிரி நீலியோட கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆழமான பெண்ணிய பார்வையை கொடுத்திருக்காங்க. இது வெறும் விஎஃப்எக்ஸ் ஷோ இல்ல, இது ஒரு அரசியல் பேசுற,
சரித்திரத்தை மறுபரிசீலனை செய்யற ஒரு ஆழமான படம். 2. ஒளிப்பதிப்பாளர் நிமிஷ் ரவி, எடிட்டர் சமன் சாக்கு, டைரக்டர் டாமினிக் அருண், இந்த 3 பேரோட கூட்டணி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு. இது வெறும் கிரீன் மேட்ல எடுத்துட்டு விஎஃப்எக்ஸ் போட்ட படம் இல்ல. படம் முழுக்க ஒரு ரிச்சான ஆனா அடக்கமான கலர் டோன் இருந்தாலும் ஒவ்வொரு காட்சிக்கும் ஏத்த மாதிரி எடிட்டிங், ரிதம், கேமரா அசைவுகள், லைட்டிங்னு எல்லாமே மாறுது. ஒரு காமெடி சீனுக்கு கேமரா ஸ்டெடியா இயல்பா இருக்கும். ஒரு ஆக்ஷன் சீன்னா கேமரா வேகமா, கட்ஸ் வேகமா இருக்கும். ஒரு மர்மமான சீன்னா லைட்டிங் நிழல்களோட விளையாடும். டெக்னிக்கலா படம் வேற லெவல்ல இருக்கு. படத்தோட இன்டர்வல் பிளாக்கை பத்தி சொல்லியே ஆகணும். நீலியோட கடந்த கால கதையையும் நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு பயங்கரமான சண்டையையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க பாருங்க. அடேடப்பா, அது வெறும் சண்டை காட்சி இல்ல, அது ஒரு சினிமா கவிதை. பல 100 கோடி பட்ஜெட் படங்கள்ல கூட பார்க்க முடியாத ஒரு மேஜிக்க, ஒரு எமோஷனல் கனெக்ட அங்க செஞ்சிருப்பாங்க. 3. ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஜெயிக்கணும்னா ஹீரோக்கு நிகரான ஒரு வில்லன் வேணும். இந்த படத்துல வர்ற இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பா கவுடா, சாண்டி மாஸ்டர் அப்படி ஒரு வில்லன். அவர் ஏதோ உலகத்தை அழிக்க வர்ற ஏலியன் இல்ல, நம்ம சமூகத்துல நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷம். அவர் வெறும் லஞ்சம் வாங்குற போலீஸ் இல்ல, அவர் ஒரு மிசாஜினிஸ்ட், அதாவது ஒரு ஆழமான பெண் வெறுப்பி. பெண்களை வெறும் போக பொருளா பார்க்குற, அவங்க சுதந்திரத்தை வெறுக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சூப்பர் ஹீரோக்கு இவனை விட ஒரு சரியான கொள்கை ரீதியான எதிரி இருக்கவே முடியாது. இந்த சண்டை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மட்டுமான சண்டை இல்ல, பெண்ணியத்துக்கும் ஆணாதிக்கத்துக்கும் நடக்கிற சண்டை. சாண்டி மாஸ்டர் லியோ படத்துல காட்டினதை விட பல மடங்கு கொடூரமான மிரட்டலான நடிப்பை இதுல கொடுத்திருக்காரு. சந்திராவோட பேட்மேனுக்கு இவர் ஒரு சரியான ஜோக்கர். கல்யாணி பிரியதர்சன், டைரக்டர் கல்யாணியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு வேலை வாங்கியிருக்காரு. முகுந்தன் உன்னி அசோசியேட் படத்துல வினீத் ஸ்ரீனிவாசனை எப்படி சரியா பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி கல்யாணியோட ஆக்ஷன் திறமையையும் இயல்பான அழகையும் பிசிக்கல் அஜிலிட்டியும் முழுசா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சிக்கலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டிய இடங்களை தவிர்த்திருக்காரு. இது ஒரு ஸ்மார்ட்டான டைரக்ஷன். நஸ்லன் இந்த தலைமுறையோட மிக திறமையான நடிகர்களை இவரும் ஒருத்தர்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. காமெடியா இருந்தாலும் சரி, சீரியஸான காட்சிகளா இருந்தாலும் சரி, அசால்ட்டா பண்றாரு. கல்யாணி கூட அவரோட கெமிஸ்ட்ரியும், சந்து கூட அவரோட காமெடி டைமிங்கும் படத்துக்கு பெரிய பலம். காமெடி படத்தில் வரும் காமெடி தனியாக காமெடி நடிகர்கள் வந்து செய்வது போல் இல்லை. மாறாக சன்னி, வேணு என்ற 3 நண்பர்களும் தங்களுக்குள் இயல்பாக பேசிக்கொள்ளும் பேச்சிலிருந்தே நகைச்சுவை உருவாகிறது. அவர்களின் நட்பு மற்றும் உரையாடல்கள் தான் படத்துக்கான காமெடிக்கான ஆதாரம். சரி, எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில படத்தோட முதல் பாதி கொடுத்த அந்த உச்சக்கட்ட விறுவிறுப்பு 2ஆம் பாதியில லேசா குறையுது. ஏன்னா 2ஆம் பாதியில சந்திரா, சன்னி காதல், அவங்களோட முற்பிறவி தொடர்பு, அடுத்தடுத்த யூனிவர்ஸ் கதாபாத்திரங்களோட அறிமுகம்னு நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வராங்க. இதனால எல்லாத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க முடியாம சில இடங்கள்ல கதை கொஞ்சம் வேகமா போன மாதிரியும், சில கதாபாத்திரங்கள் கண்டுக்கப்படாம போன மாதிரியும் ஒரு சின்ன ஃபீல் வருது. ஆனா இது படத்தோட மொத்த அனுபவத்தையும் பெருசா பாதிக்கல. மற்றது, படம் முடியும் போது டொவினோ தாமஸ் சாத்தனா வர்றதும், சன்னி வெயின் கத்தனாரா வர்றதும் அடுத்தடுத்த படங்களுக்கான ஒரு பெரிய பில்டப் கொடுக்குது. இது மலையாள நாட்டுப்புற கதைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கான தொடக்கம். ஆனா அசல் சர்ப்ரைஸ் போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் இருக்கு. இந்த படத்தை தயாரிச்ச துல்கர் சல்மான் ஒடியனா இருட்டிலிருந்து நடந்து வர்ற அந்த ஒரு காட்சி தியேட்டரே கொண்டாட்டத்துல வெடிக்கும். மலையாள சினிமா ஒரு சரியான திட்டமிடலோட, ஒரு ஆழமான கதைக்களத்தோட ஒரு பிரம்மாண்டமான சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா உறுதியா ஆணித்தரமா சொல்றேன், கண்டிப்பாக தியேட்டர்ல போய் பாருங்க. தயவு செஞ்சு இதை மொபைல்ல பார்க்காதீங்க. இது வெறும் ஒரு சூப்பர் ஹீரோ படம் இல்ல, இது ஒரு நல்ல கதை, தரமான எழுத்து, ஆழமான கதாபாத்திரங்கள், அற்புதமான டெக்னிக்கல் ஒர்க்குன்னு எல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான சினிமா அனுபவம். இந்தியாவில் எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கணும்னு மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் இந்த படம். விஷுவல்ஸ்க்காக கதையை தியாகம் பண்ணாம ரெண்டையும் எப்படி சரியா பேலன்ஸ் பண்றதுன்னு கற்றுக் கொடுக்குது. நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். அந்த ஒரு ஸ்டார் குறைச்சது 2ஆம் பாதியில வர்ற அந்த சின்ன வேக தடைக்காக மட்டும்தான். மற்றபடி இது ஒரு மாஸ்டர் பீஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ஓகே மக்களே, நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்திருந்தா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களான்னு உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவில் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ படம் எதுன்னு சொல்லுங்க, அதை பத்தி விவாதிக்கலாம். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த அற்புதமான சினிமா அனுபவத்தை பார்க்க சொல்லுங்க.
மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படத்தோட ஆழமான விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.